புகழ்பெற்ற இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் தனிமையில் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் பேசியது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இயக்குனர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மணிவண்ணன், பாக்யராஜ், மனோபாலா அப்படின்னு சொல்லி, நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெத்தா, சுதாகர், பாண்டியன், ரஜினி, கமலஹாசன், நடிகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ராதிகா, ராதா, ரேகா உள்ளிட்ட பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்தவர் பாரதிராஜா. ஸ்டுடியோக்குள்ள முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை கிராமத்து மண்வாசனையோட அந்த சாலைகளில் கைவீசி நடக்க வைத்த புரட்சியாளர் பாரதிராஜா. தமிழ் சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்த பாரதிராஜாவினுடைய வாழ்க்கையும் முடிவையும் பற்றி முழுமையாகவும் சுருக்கமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் நேற்றைய தினம் மரணமடைந்தார். அதற்கு நம்முடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உடல் அடக்கத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கும். ஒரு ஒப்பற்ற ஒரு மனிதர். தமிழ் சினிமாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல நடிகர் நடிகைகள், அதே மாதிரி பல இயக்குனர்கள் பாரதிராஜா அப்படிங்கிற மரத்திலிருந்து வந்த விழுதுகள் அப்படின்னு சொல்லலாம். பாரதிராஜாவுடைய அசிஸ்டண்ட் தான் மணிவண்ணன். மணிவண்ணனுடைய அசிஸ்டண்ட்டாக தான் இயக்குனர் விக்ரமன், சீமான் உள்ளிட்டவர்கள்லாம் வந்தாங்க. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜுடைய அசிஸ்டண்ட்டாக பாண்டியராஜன், பார்த்திபன் இவங்கெல்லாம் வந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மனோபாலா. இந்த மாதிரி பல இயக்குனர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணை இயக்குனர்களாக இருந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் பாரதிராஜா அவர்கள். ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒரு பிரேக் த்ரூக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தபோது அவருடைய 16 வயது நிலை திரைப்படம் அவங்களுடைய புகழை உச்சத்திற்கு கொண்டு போனது அப்படின்னு சொல்லலாம். நடிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரேவதி, ராதா, ரேகா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேரை வந்து அறிமுகப்படுத்தினார். பல பேருக்கு வெளிச்சம் கொடுத்தவர் பாரதிராஜா அவர்கள். அவர் சினிமா துறையில் செய்த ஒரு பெரிய புரட்சி என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் சினிமா ஒரு போக்கில் போய்கிட்டே இருக்குது. அதில் வந்து ஒரு நாடக பாணி கலந்துருக்குது. செட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வயல்வெளியில் போய் ஒருத்தன் உழுதுட்டு வரணும் அப்படின்னா கூட அதில் ஒரு செட்டு போட்டு தான் எடுப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா மக்களுடைய வாழ்க்கை யதார்த்தம் கிராமத்தில் எவ்வளோ நடக்குது, இதெல்லாம் இந்த சினிமா பிரதிபலிக்கவே இல்லையே அப்படிங்கிறது பாரதிராஜா அவர்களுடைய ஆதங்கம். அதை முதல்ல சினிமாவில் காமிச்சவர் பாரதிராஜா அவர்கள் தான். அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு யதார்த்தம் அப்படிங்கிறது சினிமாவில் இருந்தால் தான் இனிமேல் சினிமா ஓட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கினார். 1977-78 காலகட்டத்தில் அவர் உருவாக்கிய அந்த ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாததாக மாறியது. அதனால் உண்மையான யதார்த்தத்தை சினிமாவில் கொண்டு வர ஆரம்பித்தவர் பாரதிராஜா அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பேருக்கும் புகழுக்கும் சொந்தமான பாரதிராஜா எங்கே பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லி நகரம் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு ஊரில் வந்து பிறக்கிறாரு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து படிப்பில் வந்து பெரிய ஆர்வம் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் வந்து மார்க்கெலாம் வாங்க மாட்டாராம். ஆனால் ஆசிரியர் ஏதாவது புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னால் நல்லா வாசிப்பாராம். இதை வாசிக்கிட்டே இருக்கும்போது வசனங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பராசக்தியில் சிவாஜி பேசக்கூடிய வசனங்கள். பரவாயில்ல, இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிந்து கொண்ட தமிழாசிரியர் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன நாடகத்தை கொடுத்து அதை வந்து போட சொல்கிறாரு. பாரதிராஜா அப்போவே அந்த நாடகத்தை ரொம்ப அற்புதமாக வந்து போட்டிருக்கிறார். அப்போ அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு, உனக்கு இயக்குனர் ஆகிறதுக்கு உண்டான எல்லா திறமையும் இருக்குது, நீ சினிமாவில் வந்து எதிர்காலத்தில் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் பாரதிராஜா மனதில் ஊன்றப்பட்ட ஒரு முதல் விதைன்னு சொல்லலாம். அந்த விதையை ஊன்றியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய தமிழாசிரியராக இருந்த ராமலிங்கம் அப்படிங்கிறவர். இதற்கு பிறகு பாரதிராஜா படித்து ஒரு சுகாதார ஆய்வாளர் அப்படிங்கிற ஒரு சின்ன அரசு வேலைக்கு வந்து போகிறாரு. அப்போ சைக்கிளை எடுத்துக்கிட்டு அந்த ஊரில் யாருக்காவது வந்து அம்மா வந்திருக்கா, வேறு எதையாவது வியாதி வந்திருக்குதா, கால்நடைகள் மூலமாக ஏதாவது நோய் பரவுதா அப்படின்னு ஊராக போய் பார்க்கக்கூடிய ஒரு வேலை. அப்படியே பாரதிராஜா சைக்கிளை அழுத்திக்கிட்டு போய் நின்ன ஒரு ஊர் தான் பண்ணைபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஊருக்கு அவர் போகும்போது ஒரு பக்கம் அரசு வேலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன நாடகங்களெல்லாம் எழுதி அதை வந்து அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பாரதிராஜா. இந்த ஊரில் இந்த நாடகங்களுக்கெல்லாம் இசையமைக்கிற ஒரு ட்ரூப் ஒன்று இருந்தது. அதை கேள்விப்பட்டு பாரதிராஜா அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அந்த ட்ரூப்பை நடத்திக்கிட்டு இருந்தது சின்னராசா அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட இளையராஜாவும் அவருடைய தம்பி கங்கை அமரன் உள்ளிட்ட ஒரு டீமும். அவங்கள போய் சந்திக்கிறாரு. இவருடைய நாடகத்துக்கு இவங்க வந்து இசையமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆழமான ஒரு நட்பு அப்படிங்கிறது வருது. இந்த டீமில் இருந்து முதல்ல சென்னையை நோக்கி போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிராஜா அவர்கள் தான். பாரதிராஜா சென்னையை நோக்கி போன உடனேயே கன்னட இயக்குனரான புட்டண்ணா கனகல், தெலுங்கு பட இயக்குனரான புள்ளையா, மலையாள பட இயக்குனரான கிருஷ்ணன் நாயர், இதே கனி உள்ளிட்ட பல தமிழ் படங்களை இயக்குன தமிழ் பட இயக்குனர்
ஜெகநாதன் இவங்க எல்லார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி சினிமாவினுடைய ஆழமான அந்த வித்தையை வந்து கற்றுக்கிறாரு. இதற்கு பிறகு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இவர் இந்த பண்ணைபுரத்தில் சந்தித்தாங்க பார்த்தீங்களா, அந்த உறவுகளெல்லாம் வராங்க. அதாவது இளையராஜா, கங்கை அமரன்லாம் பாரதி ராஜா அங்கே இருக்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு வருமானம் இருக்குது, போனால் தங்குறதுக்கு இடம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இவங்க எல்லாரும் கிளம்பி வந்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் அவர் உதவி இயக்குனராக இருந்தபோது அவருக்கு வந்து எஸ்பிபியோட பழக்கம் ஏற்படுது. இளையராஜா வந்தோடனே இளையராஜாவை கூட்டிகிட்டு போய் எஸ்பிபி கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறதும் பாரதி ராஜா அவர்கள் தான். ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு ஆவணப்படம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு பாரதி ராஜாவுக்கு கிடைக்குது. அவர் உடனே தான் வைத்திருந்த மயில் அப்படிங்கிற ஒரு கதையை ஆவணப்படமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த வாய்ப்பு கை நழுவி போயிடுது. அதற்கு பிறகு அதையே திரைப்படமாக மாற்றலாம் அப்படின்னு பாரதி ராஜா வந்து உருவாக்கிய ஒரு படம் தான் 16 வயது நிலை அப்படிங்கிற ஒரு படம். ஆனால் ஆரம்பத்தில் ப்ரொடியூசர் கிடைக்கல. அதுக்கப்புறம் ராஜ்கண்ணு அப்படிங்கிற ஒரு சாதாரண ப்ரொடியூசர் அந்த படத்தை, அப்போ வந்து அவர் சாதாரண ப்ரொடியூசர், அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆனால் பயங்கரமான பொருளாதார பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் அந்த படம் எடுக்கிறாங்க. ரஜினியை வந்து ரொம்ப குறைவான சம்பளத்தில் வந்து புக் பண்ணுறாங்க. கதாநாயகன் கமலஹாசன், ஸ்ரீதேவி எல்லாருமே குறைந்த சம்பளத்தில் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஃபிலிமு வாங்குறதுக்கே அவங்களுக்கு பணம் இல்லை. ஆனால் ஹீரோ கமலுக்கு இது தெரிஞ்சால் அவர் திட்டுவார் அப்படிங்கிறதுனால பாரதிராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா வெறும் கேமராவை ஓட விட்டு டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி அவரை நடிக்க வச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் கேமரா சத்தத்தை வச்சு கமலஹாசன் இதை கண்டுபிடிச்சி கேட்டதாகவும் ரொம்ப வருடம் கழித்து இதை ஒரு மலரும் நினைவுகளாக 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது அவ்வளோ பொருளாதார சூழ்நிலையில் அந்த படமானது எடுத்து முடிக்கப்படுது. ஆனால் படத்தை வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படம் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்குது. மக்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக அலையலையாக போய் அந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க. படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. 16 வயது நிலை திரைப்படம் தான் ஒரு கிராமத்து வாழ்க்கையை யதார்த்தமாக செட்டுக்குள்ளே வச்சு எடுக்காமல் நேரடியான கிராமத்து லொக்கேஷன்களில் வச்சு வந்து எடுத்தாங்க. கிராமத்து மனிதர்களுடைய அந்த இயல்பான பேச்சு, யதார்த்தமான வாழ்க்கையை பதிவு பண்ணாங்க. இதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டு உடஞ்சுது. அதாவது ஸ்டுடியோக்குள்ளே வச்சு எடுக்கக்கூடாது, மனிதர்களுடைய யதார்த்த வாழ்க்கையை பதிவு பண்ணணும், இந்த மாதிரி சினிமா எடுக்கலைன்னா இனிமேல் ஓடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை பாரதி ராஜா உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்திற்கு பிறகு பாரதி ராஜா எடுத்த படம் தான் கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற ஒரு படம். ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்து திறமை உள்ளவன், ஒரு கவிஞன் சமூகத்துடைய சாதாரணமான சூழ்நிலைகளுக்குள்ளே ஆரம்ப கட்டத்தில் எப்படி சிக்கி வெளியே வரான் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருப்பாங்க. எனக்கு பாரதி ராஜா படங்களில் ரொம்பவும் பிடித்த படம் இந்த கிழக்கே போகும் ரயில். அதில் கோவில்மணி ஓசை தன்னை கேட்டதாரோ அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று வரும். இவனுடைய அந்த எழுத்து திறமை, கவியாற்றல் இதெல்லாம் வந்து சுற்றி இருக்கிற யாருமே புரிஞ்சுக்கல. ஆனால் அந்த காதலி மட்டும் புரிஞ்சுக்கிறா. இதை காதலன் அந்த பாட்டில் சொல்கிற மாதிரியான ஒரு இடத்துல கவிஞர் கண்ணதாசன் மூலமாக ஒரு பாடலை உருவாக்கியிருப்பார் பாரதி ராஜா. அதில் வரும், பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை ஆசைக்கிழியே வந்தாயே பண்ணோடு அப்படின்னு சொல்லி அற்புதமாக ஒரு படைப்பாளிகளுடைய வாழ்க்கையை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த படங்கள்லாம் எடுத்தோன்னே பாரதி ராஜானாலே ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு முத்திரை விழுது. இதை நான் உடச்சி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காகவே அவர் எடுத்த படம் தான் சிகப்பு ரோஜாக்கள். கமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணழகன், அவரை ஒரு மாதிரியாக காமிச்சிருப்பார் சப்பானி கேரக்டரில். அதற்கு பிராயச்சித்தம் தேடக்கூடிய ஒரு விதமாக ரொம்ப ஸ்டைலாக கமலஹாசனை வந்து சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் வந்து காட்டியிருப்பார். தன்னால் ஒரு த்ரில்லர் ஜானரும் எடுக்க முடியும், நான் வந்து கிராமப்புற அழகை மட்டும் அப்படியே அழகாக காட்ட மாட்டேன், நகர்ப்புறத்தையும் அழகாக காட்டுவேன்னு சொல்லி சென்னை நகரையும் ரொம்ப அற்புதமாக அந்த படத்தில் காட்டியிருப்பார். இப்படி சிகப்பு ரோஜாக்கள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ட்ரெண்ட் செட்டராகவும் த்ரில்லர் படமாகவும் அமைந்தது. அடுத்து புதிய வார்ப்புகள், நிறமராத பூக்கள் உள்ளிட்ட படங்கள் பாரதி ராஜாவுக்கு வெற்றி படங்களாக அமைது. இந்த புதிய வார்ப்புகளில் தன்னுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்த பாக்யராஜா கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி அவருக்கு ஒரு வாழ்க்கை பாதையை துவங்கி வைக்கிறார் பாரதி ராஜா. இதற்கு பிறகு இவர் எடுத்த நிழல்கள், காதல் ஓவியம் உள்ளிட்ட படங்கள் எல்லாம் வந்து தோல்வியடையுது. ஆனால் இந்த நிழல்கள் படத்தில் வந்து வைரமுத்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த படத்தில் தான் வைரமுத்து தன்னுடைய முதல் பாடலான இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து எழுதுகிறார். அதே போல் காதல் ஓவியம் படம் வந்து மிகச்சிறந்த ஒரு படம். அந்த படத்தில் இளையராஜாவுடைய பாடல்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆனால் அந்த படம் தோல்வியடைந்ததை பற்றி வைரமுத்து சொல்லும்போது, அந்த சங்கீத ஜாதி முல்லை அப்படிங்கிற பாடல் எழுதும்போது பாடி முடிச்சுட்டு வந்து எழுதி முடிச்சுட்டு நான் அழுதேன். இதை கொண்டு வந்து காமிக்கும்போது பாடலை பார்த்துட்டு பாரதி ராஜா அழுதார். அதை வந்து இசையமைக்கும் போது இசைஞானி இளையராஜா அழுதார். அந்த பாடலை வந்து ஷூட்டிங் பண்ணும்போது ஒட்டுமொத்த யூனிட்டே அழுதாங்க. ஆனால் கடைசியில் படம் தோல்வி அடையும் போது டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அழுததே எங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக வைரமுத்து அவர்கள் சொல்லுவார். இப்படி அவருடைய அந்த கெரியரில் நடுவில் இந்த 2 படங்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தாலும் அதற்கடுத்து அவர் எடுத்த
அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனையில் வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குறாரு. அலைகள் ஓய்வதில்லையில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் ராதாவை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அதே மாதிரி மண் வாசனையில் வந்து ரேவதி அறிமுகப்படுத்துகிறாரு. கதாநாயகனாக வளையல் கடை வச்சுருந்த பாண்டியன் அவர்களை அறிமுகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் கொண்டு வராரு. இதற்கடுத்து பார்த்திங்கன்னா வேதம் புதிது, கடலோர கவிதைகள், இந்த படங்கள்லாம் வந்து சத்யராஜுக்கு ஒரு புதிய பரிமாணம் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக வந்து அவர் எலிவேட் ஆகிறாரு. அதில் பாரதி ராஜாவுடைய பங்கு மிக முக்கியமானது. அதற்கு பிறகு முதல் மரியாதை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மார்க்கெட் இல்லாமல் இருந்த சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. வசூல் ரீதியாக மட்டும் இல்லை, விமர்சன ரீதியாகவும் அந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இப்படி 80s வந்து பாரதி ராஜா அவர்கள் கொடி கட்டி பறக்கிறாரு. 1990களிலும் பாரதி ராஜாவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்தது. 1992 அவர் எடுத்த நாடோடி தென்றல் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது. கார்த்திக் வந்து நடித்த படம். இதில் வந்து இளையராஜா இசையமைச்சு அற்புதமான பாடல்கள்லாம் இருந்தது. இந்த படத்தோட பாரதி ராஜாவுக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு வருத்தம் வந்து 2 பேரும் வந்து பிரிஞ்சாராங்க. இதோட பாரதி ராஜா வந்து அவுட்டு. ஏன்னா இளையராஜா போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கிராமத்து இசை தான் அவருடைய படைப்புகளை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு புதிய சக்தியாக வந்த ஏஆர் ரகுமான் அவர்களோட கூட்டணி வச்சு அற்புதமான பல படங்களை வந்து பாரதி ராஜா கொடுத்தார். குறிப்பாக சொல்லணும்னா கிழக்கு சீமையிலே யாராலும் மறக்க முடியாத ஒரு படம். அதே போல் கருத்தம்மா, தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லி 90ஸ்லேயும் அவர் வந்து கொடி கட்டி பறந்தார். இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2008 அவர் வந்து பொம்மலாட்டம் படம் எடுத்தார். 2013 வந்து பார்த்திங்கன்னா அன்னக்குடி அப்படின்னு சொல்லி பாரதி ராஜாவினுடைய அந்த இயக்கக்கூடிய திறன் காலங்களை கடந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாரதி ராஜா உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான். ஆனால் ஒரு நடிகருக்கான முகம் தனக்கு இல்லை, தன்னுடைய மூக்கு வந்து எனக்கு சரியா இல்லை அப்படின்னு சொல்லி பாரதி ராஜாவே ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருப்பார். ஆனால் அவ்வப்போது பாரதி ராஜா நடித்து கொண்டே இருந்தார். ஆரம்ப காலத்திலே அவருடைய நடிப்புக்கு வந்து தீனி போட்ட ஒரு படமாக அமைந்தது கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் சரியாக போகல அப்படின்னாலும் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு படம். அதே மாதிரி தாவணி கனவுகள், ஆயுத எழுத்து, ரெட்டச்சுளி, பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை உள்ளிட்ட படங்களில் அன்னையிலேருந்து ஆரம்பித்து பாரதி ராஜா இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருந்தார். குறிப்பாக சொல்லணும்னா திருச்சிற்றம்பலம் படத்தில் தனுஷுக்கு தாத்தா கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ஒரு உண்மையான தாத்தா பேரன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். குறிப்பாக சொல்லணும்னா அந்த திருச்சிற்றம்பலம் படம் சமீபத்திய பாரதி ராஜாவுடைய நடிப்பில் பேசப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பாரதி ராஜாவுடைய கலை உலக வாழ்க்கை அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நல்லா தான் போணுச்சு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. 84 வயதுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய உடல் பாதிப்புகள் அவருக்கு இருந்தாலும் அவர் நல்லா தான் இருந்தார். இன்னும் பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு நபர் தான் பாரதி ராஜா. ஆனால் எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய மகன் மனோஜ் அவர்களுடைய மரணம். அவரை வந்து நம்ம சரியாக கவனிக்க தவறிட்டோமா, அவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் சரியாக செய்யலையோ, அவர் இன்னும் கொஞ்சம் சரியாக நம்ம வழிகாட்டலையோ அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு கடைசி நேரங்களில் வந்து பாரதி ராஜாவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா மனோஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அங்கீகாரத்துக்காக எதிர்பார்த்து மனம் நொந்து போன ஒரு மனிதர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது அவருக்கு ஒரு பெரிய உறுத்தலாக மனசுக்குள்ளே இருந்திருக்கு. ஆரம்பத்திலே அவருக்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹெலிகாப்டரில் டாக்டரை அனுப்பி அவரை வந்து காப்பாற்றிருக்காங்க ஷூட்டிங் அப்போ அதற்கான மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ டாக்டர்கள், அதாவது பாரதி ராஜாவுடைய குடும்ப டாக்டர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, இதுக்கான மருந்து மாத்திரைகள்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இனிமேல் நான் எடுத்துக்க மாட்டேன், இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார். அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து பாரதி ராஜாவுக்கு இல்லாமல் போயிடுச்சு, அதாவது மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பித்தா அதற்கான சுரப்பிகள் எல்லாம் ஒரு மனிதருடைய உடம்புல வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் அறிவாளிகள், அதிபுத்திசாலிகள் இவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கடைசியில் இந்த மாதிரி தான் நினைப்பாங்க, மரணத்தை வந்து விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி சுரப்பிகள் சுரக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே குறைஞ்சு போகிறதுனால பல நோய் தொற்றுகளுக்கு அவங்க வந்து ஆளாவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாரதி ராஜா அவர்களுடைய உடல்நலக் குறைவுக்கு இது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பெரிய மனுஷங்க அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா மரியாதை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்து தனிமைப்படுத்துவாங்க. எப்படி சிவாஜி அவர்களுக்கு நடந்த அந்த மாதிரி ஒரு பீச் ஹவுஸில் இருக்கிற ஒரு வீட்டில் பாரதி ராஜா வந்து சந்திக்கிறாங்க. இப்போ மனைவிக்கும் பாரதி ராஜா அவர்களுக்குமே ஒரு சின்ன மன வருத்தம் இருந்து அவங்க வேறு வீட்டில் இருந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறதாக சொல்லப்படுகிறது. மருத்துவ வசதிகள் இருக்கும், திரைத்துறையை சேர்ந்தவங்க எப்போ பார்த்தாலும் அவரை வந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்நியப்பட்டு போயிடுறாங்க, பையன் இல்லையேங்கிற கவலை, இதெல்லாம் சேர்ந்து பாரதி ராஜாவுக்கு ஒரு முடிவை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த டாக்டர் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி இந்த காணொலியை வந்து நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மனிதனுடைய உண்மையான மரணம் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த மனிதனை மனதில் நினைக்கக்கூடியவங்க இந்த உலகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அந்த மனிதனுக்கு வந்து மரணம். ஆனால் பல பேருடைய இதயங்களில் பாரதி ராஜா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்.
அது வரைக்கும் அவர் உண்மையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம், மரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு அந்த டாக்டர் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். யோசித்து பார்த்தா அதுதான் உண்மை. நம்முடைய மனங்களிலெல்லாம் பாரதி ராஜா வாழ்ந்து கொண்டு இருக்கும் வரை அவருக்கு மரணம் இல்லை. என்றென்றைக்கும் தமிழ் சினிமாவினுடைய ஒரு அடையாளமாக பாரதி ராஜா தொடர்ந்து கொண்டே இருப்பார். அவரை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? கீழே கமெண்ட் நோட்டில் போடுங்க. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.